மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாநாடு சார்ந்த நம்ம தலைவரோட பேச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்ருச்சு. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பேசுவோம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு சார்ந்த ஏகப்பட்ட விமர்சனங்களை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அந்த ஊடகங்கள் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா சில இன்புட்டை கொடுக்குறாங்க. நம்மளுடைய ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை செய்தி அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வைக்க ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் இங்கேருந்து 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் அந்த மாநாட்டில் உண்மைக்குமே என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஏராளமான ஆதாரங்களை இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதாவது நம்ம மாநாட்டில் தண்ணி இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் ஆரம்பித்து நம்ம பசங்க மேலே ஏறினது வரைக்கும் இவங்க வைக்கிறாங்கள விமர்சனங்கள், அது அத்தனையுமே இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக சுக்குநூறாக்கிடலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோட பர்பஸ். சரி, இந்த வீடியோவுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது மாநாடுக்கு அந்த ஸ்டார்டிங்க்கு கொஞ்ச நாள் முன்னாடி என்ன விமர்சனங்களை முன் வச்சாங்களோ அது அத்தனையுமே நம்ம கவர் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில். இது பார்த்தீங்கன்னா மாநாடு நடக்கிற அன்னைக்கு நம்ம மேலே வைத்த விமர்சனங்கள் அத்தனைக்குமே இந்த வீடியோவில் ஆதாரத்தோட பதிலடி. சும்மா உட்காந்துட்டு அது இல்லைங்க இது இல்லைங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. ஒவ்வொன்றுக்குமே நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆதாரங்கள் அப்படிங்கிற வார்த்தையை ஹைலைட் பண்ணி இந்த வீடியோவில் பேசுகிறேன். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, பிரதர் நீங்கள் வந்துட்டிங்களா, சேஃபாக வந்துட்டிங்களான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. சேஃபாக வந்துட்டேன், வேலையை ஆரம்பிச்சிட்டேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம மாநாடு சார்ந்த விஷயத்தில் கடைசி நேரத்தில் தண்ணி வெல்ல அப்படின்னு சொல்லி இந்த முக்தார் மாதிரி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவதூறை பரப்புனாங்க. அவங்களே செட் பண்ண நபர்கள் உள்ளே அந்த செய்தியை கிரியேட் பண்ணாங்க. உண்மைக்குமே கடைசி நேரத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். தண்ணி வெள்ளையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம், சில இடங்களில் தண்ணி வெல்ல. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா மாநாடு முடிஞ்ச பிறகு இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு எம்டியாக இருக்கும். இதெல்லாம் வச்சு நீங்கள் யூகிக்கலாம் இது 6 மணிக்கு மேலே எடுக்கப்பட்ட வீடியோ தான். இந்த வீடியோ ஆடியோட பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் கிடைக்கும். நீங்கள் ட்விட்டரில் கூட போய் செக் பண்ணலாம். ஏன் 6 மணிக்கு மேலே இந்த வீடியோ எடுத்தேன்னா 5 மணிலேருந்து தண்ணி வரல, 4:30 மணிலேருந்து தண்ணி வரல அப்படிங்கிற ஒரு அவதூறை பரப்ப ஆரம்பித்தாங்க. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி சூப்பராக நம்ம தலைவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, விக்ரவானில் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், ஆனால் இந்த மாநாட்டில் தண்ணிங்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லை, அவ்வளோ அற்புதமாக அந்த பைப்லைன் நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்லி நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம்ல, அந்த பைப்லைன் எத்தனை பேரை காப்பாற்றுனுச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாநாடு போன அத்தனை பேருமே கேளுங்க. பைப்லைன் மட்டும்தான் நாங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு அந்த மாநாட்டில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஏன்னா அங்கே வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சரி, இந்த பைப்லைனில் ஏன் கடைசி நேரத்தில் தண்ணி வரல அப்படிங்கிற ஒரு செய்தி பரவுதுன்னா, முதல்ல இப்போ மாநாடு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசி நேரத்தில் தண்ணி ஸ்டாப் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, அதாவது எல்லா இடத்துலையும் ஸ்டாப் ஆகலை இவங்க சொல்கிறபடி. ஒவ்வொரு பிளாக்லையும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒவ்வொரு பாக்ஸாக போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு பாக்ஸ்லையும் குறிப்பிட்ட ஒரு இடத்துல தண்ணி வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, மொத்தமாக பிளாக் ஆகலை. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, அந்த தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ மாநாடு நடந்துக்கிட்டே இருக்கும்போது தண்ணி ஸ்டோர் பண்ணுறத 4 மணிக்கு முன்னாடி அல்லது 4:30 மணிக்கிட்ட ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா மாநாடு முடிஞ்ச பிறகு அவ்வளோ தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிரும். அந்த தண்ணி அத்தனையுமே வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடியே மோட்டரை ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த ஆல்ரெடி ஆஃப் பண்ண பிறகு அந்த தண்ணி அத்தனையுமே பைப்லைன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணியை தான் நம்ம தோழர்கள் அத்தனை பேருமே பயன்படுத்தினாங்க. இங்கே அவ்வளோ கூட்டம் வந்ததுனால இவங்க ஒரு கணிப்பில் பார்த்தீங்கன்னா மேபி பைப்லைனை ஆஃப் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க கணிப்பை தாண்டி அங்கே தோழர்களுக்கு தண்ணி தேவைப்பட்ட போது பார்த்தீங்கன்னா அங்கே அறிவிப்பே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் தண்ணி நின்றுங்கிறது எங்கள் அத்தனை பேருக்குமே ஓரளவு தெரிஞ்சிச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொரு பிளாக்லையும் குறிப்பிட்ட இடத்துல தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதே நேரம் பாருங்கள், சைடில் வேறு சில புகைப்படங்கள் போகிறேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லாரும் அந்த வாட்டர் கேன் மூலமாக தண்ணியை தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். நீங்கள் பிக்சர் அத்தனையுமே கவனித்து பாருங்கள். அவங்களுடைய வாகனத்தில் இந்த வாட்டர் கேன் அத்தனையுமே எடுத்து போயிட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணாங்க. டேங்க்லேருந்து வர்ற சப்ளை தண்ணியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிப்பாட்டிட்டாங்க. அதே நேரத்தில் அந்த தண்ணி அந்த தண்ணீர் பற்றாக்குறையை பார்த்தீங்கன்னா சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு வாட்டர் கேன் மூலமாக அங்கே தண்ணீரை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் மாநாடு திடலுக்கு கொஞ்சம் லைட்டாக பின்னாடி போய் சைடில் பார்த்துருந்தீங்கன்னா அங்கே கேனாக தோழர்கள் அத்தனை பேருமே நான் முன்னாடி சொன்னபடி வீடுகளுக்கு எடுத்து போயிட்டு இருந்தாங்க. அப்போது இவங்க எந்தெந்த பிளாக்கில் எந்தெந்த குழாயில் தண்ணி வராதுன்னு நல்லா தெரிஞ்சு அந்த குழாயில் பார்த்தீங்கன்னா இவங்க வீடியோஸ் எடுத்தாங்க. அதற்கு கொஞ்சம் தள்ளி வேற ஒரு குழாயில் போய் அவங்க வீடியோ எடுத்தாங்கன்னா அங்கே தண்ணி வந்திருக்கும். இவங்க எங்கே தண்ணி வராதோ அங்கே போய் வீடியோ எடுத்தாங்க. இப்படிப்பட்ட தருவாய் நடக்கும்போது அங்கே வாட்டர் கேன் மூலமாக சப்ளை ஆகுது அப்படிங்கிற அந்த உண்மையும் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட சொல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த வீடியோ எடுத்து மீடியாவில் மார்க்கெட்டிங் பண்ணாங்க. ஆனால் உண்மைக்குமே அங்கே நடந்தது. மாநாடுக்கு போன ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் போய் கேளுங்க, தண்ணீர் பற்றாக்குறை எங்களுக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இது 1வது பாயிண்ட். இப்போ 2வது மக்களே, தலையில் துண்டை போட்டு உட்கார்றானுங்க. கீழே விரிக்க வேண்டிய அந்த விரிப்பை எடுத்து தலையில் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. சேரை எடுத்து போட்டு தலையில் உட்கார்றானுங்க. இதெல்லாம் ஒழுக்கமின்மை இல்லையா? இதான் ராணுவ கட்டுப்பாடா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வச்சாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நான் சைடில் ஒரு இமேஜ் போடுறேன்.
போடுறேன். இது பார்த்தீங்கன்னா என்னோட கை தான். இந்த வாட்ச் நான் கட்டியிருப்பேன். இந்த வாட்ச் கட்டியிருக்கிற கை தான் நான் சைடில் போடுறேன். அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன கலர் இருக்குன்னு பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன கலர் இருக்குன்னு பாருங்கள். ஏன் இந்த கலர் வித்தியாசத்தை பார்க்க சொல்கிறேன்னா, அவ்வளோ தூரம் அங்கே வெயில் அடிச்சிச்சு. மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நிறையா பேர் வேணும், மழை பெய்யலை. அதே நேரத்தில் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த வெயிலை அங்கே இருந்த யாராலுமே முதல்ல தாங்கிக்க முடியல. அதான் யதார்த்தமான உண்மை. இவ்வளோ வெயில் அடிக்குங்கிறது யாருக்குமே முதல்ல தெரியல. அதுவும் இங்கே நம்ம சேர்த்துக்கணும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மாநாடு மதியத்துக்கு மேலே தான் ஆரம்பிக்கிறதா திட்டமிடப்பட்டுச்சு. நம்ம தோழர்கள் பார்த்தீங்கன்னா ஆர்வங்காரமாக முன்னாடியே வந்துட்டாங்க. ஏன்னா மற்ற மாநாடுனா காசு கொடுத்து உள்ளே விடுவாங்க. எப்போ வேணால் போனால் இடம் கிடைக்கும், உட்காந்துக்கலாம், நின்றுக்கலாம், அந்த ஸ்க்ரீன் பக்கத்தில் போய்க்கலாம், இல்லை மேடை பக்கத்தில் போய்க்கலாம். நம்ம மாநாடு அப்படி கிடையாது. இல்லை, உணர்வாளர்கள் தான் முழுக்க முழுக்க அங்கே வந்தாங்க. சீக்கிரமாக போனால் தான் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால கொஞ்சம் பிஃபோராக போயிட்டாங்க. அங்கே வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த மாநாடு லொக்கேஷன்லேருந்து நாங்கள் ஷூட் பண்ண வீடியோஸ்லாம் பாருங்களேன். உள்ளபடியே சொல்கிறேன், நானும் மாநாடுக்கு வெளியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னப்பா அப்படி சேர் போடுறாங்க, இதெல்லாம் ரொம்ப நல்லா இல்லையா அப்படிங்கிறத மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணேன். லொக்கேஷனில் உட்காந்து அந்த வெயிலை தாங்கி கொண்டு தலைவனோட பேச்சுக்காண்டி உட்காந்துருந்தாங்கல்ல, அங்கே அத்தனை பேரும் போன அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த வெயிலோட தாக்கம் எவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. நம்ம ஏன் இந்த வெயிலை தாங்குறோம்னா நம்ம தலைவருக்காண்டி அப்படிங்கிறது தெரியும். மற்ற மாநாடு நான் முன்னாடி சொன்னபடி ஆள் கூட்டு வருவாங்க. மாநாடு இப்போ 3 மணிக்கு ஆரம்பிக்க போகுதுன்னா 1 மணிலேருந்து ஆளை சேர்ப்பாங்க. நம்ம மாநாடு அப்படி கிடையாது. 1 மணிக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா முன்னாடிலாம் உங்களால் போகவே முடியாது, அவ்வளோ கூட்டம் அங்கே வந்திருக்கு. ஸோ கூட்டத்தில் நம்ம முன்னாடி போனோம். ஏன்னா வெயிலுக்கு அப்புறம் தான் நம்ம மாநாடு ஆரம்பிக்கிறதா மாநாடோட திட்டமிடல், மாநாடோட பிளான். பட் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு முன்னாடி அந்த சமயத்தில் நம்ம போனால் தான் அங்கே இடம் கிடைக்கும். இடம் கிடைக்கிறதுனால தான் நம்ம அங்கே போகிறோம். அதே நேரத்தில் அங்கே வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்ததுனால ஒரு மனுஷனுக்கு தற்காப்பு அப்படிங்கிறது இயல்பான பகுத்தறிவு. நான் வெயில் அடித்தாலும் நான் கொள்கைவாதி அப்படித்தான் நிற்பேன், மழை பெஞ்சாலும் அப்படித்தான் நிற்பேன் அப்படிங்கிறது நான் அதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். என்னுடைய அடிப்படை பகுத்தறிவு, வெயில் அடிச்சிச்சுன்னா என்னை தற்காத்துக்கணும், மழை பெஞ்சிச்சுன்னா ஓரமாக போய் நின்றுக்கணும். இப்போ மழை பெய்யும் போது மைக்கில் பேசுகிறவங்களாம் கொள்கைவாதின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ ஒருவேளை மழை பெய்யும் போது மைக்கில் பேசுறீங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷாக் அடிச்சு அந்த கரண்ட் உங்கள் மேலே அடித்து மொத்த அந்த திடலுக்கும் கரண்ட் பரவிச்சுன்னா என்ன செய்வீங்க? ஸோ மழை பெய்யும் போதும் வெயில் அடிக்கும் போதும் உங்களை தற்காத்துக்கணுங்கிறது இயல்பான ஒன்று. நாங்கள் யாருமே அவ்வளோ பெரிய வெயில் அங்கே எதிர்பார்க்கல. அவ்வளோ பெரிய வெயில் அங்கே அடிக்கும் போது எங்களை நாங்கள் தற்காத்துக்கிச்சோம். இதில் என்ன பெரிய தப்பை கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. இது 2வது பாயிண்ட். இப்போ 3வது பிரதானமான விஷயம், அதாவது தற்குடி பசங்க சேரெல்லாம் கொண்டு உடச்சி வச்சிருக்கானுங்க. 10,000 சேரை உடச்சிட்டானுங்க. 10,000லாம் என்ன கவுண்டில் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அங்கே சேர் உடஞ்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா சேர் உடஞ்சி தான். ஆனால் இவங்க சொல்கிறபடி 10,000 20,000லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா மாநாடு முடிஞ்சு கிட்டத்தட்ட 7:30 மணி வரைக்கும் நான் அங்கே இருந்தேன். மாநாடு 5:30 மணிக்கே முடிஞ்சு போச்சு. 7:30 மணி வரைக்கும் அங்கே இருந்து அந்த லொக்கேஷனை முழுக்க நான் சுற்றி பார்த்தேன். இவங்க சொல்கிற அந்த 10,000 அப்படிங்கிற கணக்கு போலி. 2வது, சரி அப்போ அந்த 1-2 சேர் ஏன் உடஞ்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் லாஜிக்காக ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா, 3 பங்கு மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல 1 பங்கு சேர் கூட அங்கே இல்லை. சேர் போதுமான அளவு அங்கே இல்லை. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சேர் சப்ளை பண்ணுறவங்களுக்கு ஏராளமான நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டுச்சு. கடைசியில் அவங்க சேர் சப்ளை பண்ணல. நம்ம பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து தான் சேர் இறக்கணும் அப்படிங்கிற செய்தியை நீங்கள் நிச்சயமாக நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த சேர் எல்லாமே செகண்ட் குவாலிட்டி இருக்கக்கூடிய சேர் தான். ஸோ அந்த சேர் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களோட வெயிட்டு தாங்கலை அப்படிங்கிறது யதார்த்தமானது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த சேர் மேலே ஏறி நின்னதும் இதுக்கு ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம். எல்லாமே நம்ம பாசிட்டிவாக பேச முடியாது. இந்த ஒரு விஷயமும் அங்கே நடந்துச்சு. சேர் மேலே பசங்க ஏறி நின்னாங்க, உடையிறதுக்கு அதுவும் காரணம். ஆனால் இவங்க சொல்கிறபடி 10,000 சேரெலாம் கிடையாது. இது அபட்டமான போலி. 10,000 சேரை எடுத்து வைன்னு சொன்னால் அங்கே 10,000 சேரெலாம் அவங்களால எடுத்து வைக்க முடியாது. உடஞ்சிருக்கலாம், ஒரு 200-300 சேர் அங்கே உடஞ்சிருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் 10,000ங்கிறது நான் முன்னாடி சொன்னபடி ஏன் அழுத்தி இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, அது முழுக்க அவதூறு, இஷ்டத்துக்கு போடப்பட்ட ஒரு வார்த்தை அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். இப்போ 4வது பிரதானமான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இந்த அணில் பசங்க மரத்து மேலே ஏறுறானுங்க, கொடிக்கம்பம் மேலே ஏறுறானுங்க, அந்த கரண்ட் பாஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவானுங்க, இப்படிலாம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒழுங்கீனமான ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் இருக்காங்க. கொள்கை கூட்டம் அப்படி இருக்க மாட்டாங்க, இவங்க ரசிகர் கூட்டம், அதனால இப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த மாநாட்டில் ஒரு 10 லட்சம் பேர் பங்கேற்றாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு சொல்கிறாங்க. சரி, குறைச்சி கூட வச்சுங்க, நீங்கள் எவ்வளோ லட்சம் வேணால் போட்டுங்க. அதில் அந்த கரண்ட் கம்பியில் ஏறினவங்க, அந்த மரத்தில் ஏறினவங்க, அந்த ஸ்பீக்கர் பாக்ஸில் ஏறினவங்க, இப்போ போன மாநாட்டில் பங்கேற்றவங்களில் 1% கூட இருக்க மாட்டாங்க. மிச்சம் 99% பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து தான் அந்த மாநாட்டை கவனிச்சாங்க, மாநாட்டை பார்த்தாங்க. 1% பேர் பண்ணுற தவிர மொத்த மாநாட்டுக்கான பின்பம் இது அப்படிங்கிறத இந்த ஊடகங்கள் கட்டமைக்கிறாங்க. நம்ம எதிராளிகள் பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்துகிறாங்க. இதே மாநாட்டில் ஏன் இதை சொல்ல மாட்டேறீங்க? இந்த மாநாட்டில் எந்த ஒரு பெண்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த கூட்டம் செய்யலையே. இந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்தி நீங்கள் பார்த்தீங்களா? இதே கூட்டம் தானே, ஒழுங்கினம் இல்லாத கூட்டம், அந்த கூட்டம் இந்த கூட்டம் 10 வார்த்தை அந்த கூட்டத்துக்கு வைக்கிறீங்களே, இந்த கூட்டத்தினால பெண்களுக்கு எதுவும் பாதிப்பு அப்படிங்கிற ஏதாவது ஒரு செய்தியை பார்த்தீங்களா? ஏன்னா அங்கே அவ்வளோ பெண்கள் வந்திருந்தாங்க, யாருக்குமே எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த 1% மக்களுக்கு தோன்ற அந்த எண்ணம் கீழே இருக்கிற அந்த 99% மக்களுக்கு ஏன் தோணலைன்னா அவங்க அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே போனது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டான்ஸை பார்க்கவோ ஏதோ ஒரு சினிமா நிகழ்ச்சியை பார்க்கவோ அத்தனை பேரும் அங்கே போல. அங்கே பேசப்படுறது அரசியல் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். எங்கள் தலைவர் ஆல்ரெடி இது கொள்கை எதிரி, இது அரசியல்
அரசியல் எதிரி அப்படிங்கிற 2 டைரக்ஷனை கொடுத்துட்டாங்க. இந்த 2 டைரக்ஷனை நோக்கி தான் அங்கே பேசுவாங்கங்கிறது எங்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் ஒரு காலகட்டத்தில் சினிமா சார்ந்திருக்கு. இந்த ரசிகர் கூட்டத்தை நான் அரசியல் பேச போகிறேன் வான்னு சொல்லி ஒரு தலைவர் கூப்பிட்றாரு. இந்த கூட்டம் எங்கள் தலைவர் அரசியல் தான் பேசுவார், சினிமா பேசின சினிமாவில் நடித்த எங்கள் தலைவர் அரசியல் தான் பேசுவார் தெரிஞ்சு அங்கே போனாங்க. அந்த கூட்டத்தில் இன்னும் அரசியல் படுத்தப்படாமல் 1% மக்கள் இருக்காங்க. கூடிய விரைவில் அவங்களே நாங்கள் அரசியல் படுத்திடுவோம். 99% மக்கள் அதை செய்யலை. 1% மக்கள் செய்கிற தவிர இப்படிப்பட்ட பின்பத்தை கிரியேட் பண்ணுறது தான் இங்கே பெரிய அவதூறாக நான் பார்க்குறேன். நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், அவங்க பண்ணதெல்லாம் நான் சரின்னு சொல்லி நான் வந்து கரெக்டு அப்படிலாம் நான் சொல்லலை. அவங்களே நாங்கள் கூடிய சீக்கிரம் அரசியல் படுத்திடுவோம் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான விஷயத்தை தான் நான் இங்கே சொல்கிறேன். இதெல்லாம் எடுத்து ஒரு விமர்சனமாக முன் வச்சு, ஏன்னா அங்கே இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, இவங்க எப்படி தாவுறாங்க அப்படி குதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அங்கே குதிக்காத தாவாத பீப்புள்ஸும் அங்கே இருக்காங்க. அதுதான் அங்கே மெஜாரிட்டியாக இருக்காங்க. குதிச்ச பீப்புள்ஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். அடுத்து பிரதானமாக அங்கே ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்னொன்று கிளப்பி விட்டாங்க. வெளியே அந்த கடை போட்டவங்களுக்குலாம் நிறையா மிரட்டல் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னா பெருசாக கிரியேட் பண்ணாங்க. நான் உண்மைக்குமே கடை போட்டவங்கள்ட்ட போய் பேசினேன். கடை போட்டதுக்கும் உங்களுக்கு எதுவும் மிரட்டல் வந்துச்சா? இந்த வீடியோ கூட சைடில் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணிங்க. கடை போட்ட உங்களுக்கு எதுவும் மிரட்டல் வந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது மிரட்டல் விடுத்தது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரவுடி, தடுத்தது தாவேக்கா நிர்வாகிகள். செய்தி எப்படி போட்டாங்கன்னா, தாவேக்கா நிர்வாகிகள் மிரட்டினாங்க அப்படிங்கிற செய்தி போட்டாங்க. மிரட்டப்பட்டவங்களை எப்போ அவங்க சுதந்திரமாக கடை போடட்டும், அவங்க வேலையை பார்க்கட்டும், நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க நம்ம தோழர்கள். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் சுதந்திரமாக கடை போட்டாங்க. அது அத்தனையுமே தாவேக்காவோட நிர்வாகிகள் தான் எங்களுக்கு பக்கபலமாக துணையாக இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. 6 மாதம் நாங்கள் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்க வேண்டியது அந்த ஒத்த மாநாட்டில் இந்த மனுஷன் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டாம்பா அப்படின்னு சொல்லி வியாபாரிகள் அத்தனை பேருமே மனநிறைவோட போனாங்க. நம்ம தோழர்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, மாநாடு வெயில எங்களால் தாங்கிக்க முடியல. அந்த வெயில் அத்தனையுமே நாங்கள் சாப்பாடு மூலமாக அங்கே கிடைத்த அந்த அடிப்படை உணவுகள் மூலமாக தான் நாங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதா யதார்த்தமானது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளும் ஹாப்பி, போன தொண்டர்களாக இருக்கக்கூடிய நாங்களும் ஹாப்பி. நடுவில் இந்த மிரட்டல் கிரட்டன்னு ஒரு சீன் நடக்குது பார்த்தீங்களா, அது நான் வந்து திமுகன்னு சொல்லி இங்கே கோட் பண்ணலை, ரவுடிகள் மூலமாக இங்கே நடந்துச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா திமுக வாங்கிறது எனக்கு தெரியலை, ரவுடிகள் அப்படிங்கிறது எனக்கு ஆதாரப்பூர்வமாக தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஹைலைட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த போகிற வழியில் தலைவர் நடந்து போன பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் கிளப்புறாங்க. அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல. தலைவர் நடக்கும்போது நடக்கிற இடத்துக்கு மக்கள் வந்தாங்க, தலைவர் நடந்த பிறகு அவங்கவுங்க லொக்கேஷனை நோக்கி போயிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த கூட்டத்தை பார்த்த பிறகு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் அங்கே இருக்கும்போது மாநாடு முடிஞ்ச பிறகு வெளியே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெளியே போய் நம்ம யூடியூப்பில் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புளோட மைண்ட் செட் அப்படி இருக்கும். நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம், கூட்டம் அதிகமாக இருக்குது, கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறது அங்கே பரவலாக இருந்துச்சு. ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு ஒருத்தர் மாநாடு நடத்தும் போது இவ்வளோ கூட்டம் வராதுன்னு எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் இங்கே நாங்கள் நினச்சதோட இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லி தான் தலைவரே எமோஷனல் ஆனது அந்த மீட்டிங்கில். ஏன்னா அவ்வளோ தூரம் அங்கே அதிகமான கூட்டம், அத்தனை பேரும் வேலையை விட்டுட்டு 2 நாள் 3 நாள் செலவு பண்ணி இந்த மாநாட்டுக்கு வந்து போயிருந்தாங்க. இந்த கூட்டத்தை நம்மளே இப்போ அந்த ட்ரோன் ஷாட்டில் பார்க்கும்போது தான் இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அந்த ட்ரோன் ஷாட் பார்த்த பிறகு அத்தனை பேருமே கொஞ்சம் சேஃபாக இல்லை, நம்ம அவ்வளோ தூரம் வெளியே போகணும், நம்ம வண்டி அங்கே பார்க்கிங் விட்டுருக்கோம்னு சொல்லி சில தோழர்கள் வெளியே போனாங்க. அத்தனை தோழர்களையும் இந்த புதிய தலைமுறை மைக்க வச்சு கேட்டாங்க, ஏன் வெளியே போறீங்கன்னு. தலைவரை பார்த்துட்டோம், தலைவர் என்ன பேசினான்னு நான் யூடியூப்பில் பார்த்துப்பேன், நான் கொஞ்சம் கிளம்பி போகணும் ரொம்ப தூரத்துக்கு, அதனால நான் வெளியே போனேன். இதுதான் அங்கே நடந்ததே தவிர இவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா கூட்டம் கலைந்து போயிடுச்சு அப்படிலாம் அந்த சீன்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுடைய சேஃப்டி பர்பஸை பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் மாநாடோட லொக்கேஷனில் என்ன நடந்துச்சு, எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்துச்சு, என்ன ஏது அத்தனையுமே பார்த்துருப்பீங்க. விக்ரவாண்டி இந்த மாநாட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. விக்ரவாண்டியோட இந்த மாநாடு 3 மடங்கு பெரிய இடத்துல நடந்துச்சியா, 5 நுழைவாயில் இந்த மாநாட்டில் இருந்துச்சியா, விக்ரவாண்டியில் இப்படி கிடையாதுயா. அங்கே கற்றுக்கிட்ட அத்தனை பாடத்தையும் இங்கே சரி பண்ணாங்க. அங்கே ஆம்புலன்ஸுக்கு தனி வழி அமைக்காமல் இருந்தாங்க, இங்கே ஆம்புலன்ஸுக்கு செப்பரேட்டாக வழி அமைச்சிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் சேவை மூலமாக எவ்வளவு பேருக்கு எவ்வளவு அவசர உதவிகள் கிடச்சிச்சுங்கிறத அந்த மாநாட்டுக்கு போன அத்தனை பேருக்குமே நிச்சயமாக நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏதாவது பேசணும் அவதூற பரப்பணுங்கிறதுக்காண்டி நான் மேலே சொன்னேன், இப்போ நான் பேசின தகவல்கள் அத்தனையுமே பண்ணாங்க. ஆனால் உண்மை செய்தி வேறு அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு செய்தியை நம்புறதுக்கு முன்னாடி சில அஜெண்டா வச்ச பீப்புள்ஸ், நம்ம துண்டு போட்டோம்னா நம்ம கட்சிக்காரன் கிடையாது, இந்த மீடியா நமக்காண்டி செட்டிங் பண்ணுது, இதுக்கு பல கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். அதாவது தண்ணி வராத பைப்பில் வச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு தண்ணி வெள்ள இதுதான் மாநாட்டோட தோற்றம் சொல்லி கிரியேட் பண்ணுறாங்கல்ல, அப்போ இந்த ஊடகங்கள் போடுற ஒவ்வொரு செய்தி பின்னாடியும் ஃபேக்ட் செக் பண்ணணும். அதுக்காண்டி தான் இந்த ஊடகங்களை நம்பாமல் இங்கேருந்து கிளம்பி போய் தேவைப்படுற ஃபுட்டேஜ் அத்தனையுமே எதை வச்சு அவதூறு பரப்புவாங்கன்னு தெரியும், அது அத்தனையுமே எடுத்துகிட்டு வந்து இங்கே லொக்கேஷனுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணுறோம். அப்போயே நம்மளால் முடிஞ்ச ஃபுட்டேஜ் அங்கே அப்லோட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அங்கே நெட்வொர்க் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பேர் ஒரு டவரை ஹேக் பண்ணாங்கன்னா எப்படி நெட்வொர்க் கிடைக்கும்? அதனால் என்னால் முடிஞ்ச விஷயத்தை நான் ட்விட்டரில் உடனடியாக ஷேர் பண்ணிட்டேன். முடியாத விஷயங்களை இப்படி தொகுத்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்த மிக முக்கியமான பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.